பிரியாணி ஸ்டைலில் சேமியா அப்படி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று, முழு கார்லிக் ஒன்று, இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு, பட்டை ஒன்று, ஏலக்காய் 2 சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் போட்டுக்கலாம். தாளிப்புக்கு பட்டை ஒன்று, ஏலக்காய் ஒன்று, 4 க்ரீன் சில்லி அரைச்ச பேஸ்ட்டு இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மல்லி புதினா ஒரு கைப்பிடி, தக்காளி 4 பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சால்ட்டு சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வேறு எந்த மசாலா பொருட்களும் சேர்க்க வேணாம். சிக்கன் ஆர் மட்டன் 200 கிராம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தயிர் 100 மில்லி சேர்த்துட்டு இந்த மசாலாவோடையே சிக்கன் ஆர் மட்டனை வேக விடுங்க. மட்டன் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ரெகுலராக சேமியாவுக்கு சேர்க்குற தண்ணியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு சேமியாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு சேமியாவை வேக விடுங்க. சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆஃப் பாயில் எக்கு பிடிக்கும்னா அப்படியே வாங்க 2 எக்கு உடச்சி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்க. வாவ், பிரியாணி சாப்பிட்டா ஃபீல் அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு ட்ரையாக இருக்கும். இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? ஹாப்பி ஈட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.